ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கலான்னு பீச்சுக்கு வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆர் டு சென்னை வழியில் இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நிறையா மீன் நிறைய கிடைக்கும். இங்கே நண்டு, மீன் எல்லாமே பிடிக்கலாம். நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். ஒரு 11 மணி போல் வந்துட்டோம் நாங்கள் கிளம்பி. பாருங்கள், இதெல்லாம் பெரிய செவுரு இருக்குதுங்களா. இதெல்லாம் அப்போ பழைய காலத்து மன்னர்கள் வாழ்ந்த செவுரு. இதெல்லாம் கோட்டை கோட்டை செவுருன்னு சொல்லுவாங்களா, முதல் செவுரு. அந்த கோட்டை செவுரு எல்லாம் எப்படி கீழே விழுந்து கிடக்குது பாருங்கள். நல்லா டிமாலிஷன் ஆயிடுச்சு. உப்பு தண்ணி பட்டு இதுவாயிடுச்சு. ஆனால் இன்னும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். நின்றுட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் கோட்டையோட செவறுகள். இதெல்லாம் எப்படிலாம் கீழே கிடக்குது பாருங்கள். அண்ணன் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கலாம் ரொம்ப லாங்லேருந்து வந்திருக்காரு. அவர் ஃபேமிலியோடு வந்திருக்காரு. நிறைய மீன் பிடிச்சிருக்காரு அண்ணன். இந்த பெரிய நண்டு ஒன்று மாட்டிருக்கு. வீடியோ கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள். அந்த நண்டு காட்டுறேன், எவ்வளோ பெரிய நண்டு என்று பாருங்கள். அவங்க 3 பசங்க, அவங்க வீட்டம்மோட நிறைய பேரோட வந்துட்டார். நாங்கள் அப்படியே ஃபேமிலியோடு கிளம்பி வந்துட்டோம். எல்லாம் நீங்கள் செம்ம என்ஜாய்மெண்ட் தான் இருந்துச்சு. பீச்சில் குளிச்சோம், எல்லாமே பண்ணோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி எண்டு வரைக்கும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ போகலாம். சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ். குடிக்க போறீங்களா? ஏய் கசா எட்டவா கசாமா குண்டில மாட்டி பா. ரெடி குண்டில மாட்டி போறா. குண்டில குச்சிலாம் ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணுறது ஒரு வீடியோ. சச்சா யாராங்க சச்சா அவங்க யாரா கொடுத்துட்டு வரானோ குத்து வச்சு அவங்க கீழே வச்சுருந்தேன். அதெல்லாம் நான் போட்டுருந்தேன். பாரியா ஜஸ்ட் ஒன்று பிடிச்சிட்டு வெளிக்கடை சொன்னேன். ஏமா மேலே வர வேண்டியதானே? ஒரு பத்தி கூட்டின்னு வர வேண்டியதான். கடலுக்கு போகலாம். எல்லா கடலுக்கு நான் போட்டுச்சேன். மீன் மட்டும் காட்டுங்க. 2 கிலோ மீன் இருப்பாங்க. ஓகே நாங்கள் அச்சா காசு எடுப்போ. கராது. காரப்பொடி வலையில மாட்டினுதுடா. வலையில மடிச்சே ஏதோ ஒன்று மடிச்சோ. நான் பிடிச்சேன். அது முள் இருக்குண்டா, அதில் கொட்டுண்டா சாம்பார். குட்டுரும். ஆமாண்டா, கொட்டை மீனா? ஆமாம், அதுக்கு முள் இருக்கும். இல்லை பொறுமையில் அப்படியே பொறுமையாக அப்படியே கொஞ்சமாக பொறுமையில் அப்படியே பொறுமையில் கிட்ட எடுத்துனா அப்படியே அப்படியே லைட்டாக இல்லை தண்ணி கட்டு
அழகாக சூப்பராக இருக்குடா. கசா கசா எங்க ஏய் அது முள் இருக்கும்டா. அட வாணாண்ணா தெரியும் கடுக்குன்னு சொல்லுவாங்கடா. என்னது கடுக்கும் கடுக்கும். உள்ளுக்குதுன்றாங்க. அதுதான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். கீச்சனாச்சா ரத்தம் எப்போ போயிடுதுண்ணா நாகச்சு மட்டும் சரி இது பெறா மட்டும் உனக்கு பிடித்தல. நன்றி 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 சின்ன முள் இருந்துச்சு, சின்ன முள் போடணும்டா. பெரிய முள் போட்டா காட்டு அந்த நண்டை கோத்து போடும் அங்கே வருது நண்டு நந்திக்கு எதனா ஆயிடும். நண்டு மாமா நண்டு வருது இது நண்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். நாங்கள் என்ன வாங்கிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா, பிரியாணி 2 பிரியாணி வாங்கிட்டோம், மீன் வறுத்த மீன் எல்லாம் வாங்கிட்டோம் வெளிலேருந்து ஹோட்டலேருந்து. அப்புறம் 2 ஒயிட் ரைஸ் வாங்கிட்டோம், கூட ஸ்நாக்ஸ் எல்லாமே நிறைய வாங்கிட்டோம். சரி போர் அடிக்கலாம், எல்லா பசங்களாம் இருக்காங்க அது சாப்பிட்றதுக்கு. வாங்க சாப்பிடுவோம். சாப்பிட்டு போய் நம்ம மீன் பிடிக்கலாம். பார்த்தீங்கன்னா கறி வாங்கிடுது தண்ணியில் எடுத்து விட்டோம். ஓட ஓட இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா கடல் எத்தனை பார்த்தீங்கன்னா பிடிச்சதை லாஸ்ட்டாக எவ்வளோ மீன் பிடிச்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனால் இந்த போய் கேட்டு பார்க்கலாம். ஆனால் நல்லா பெரிய மீனாக தான் ரொம்ப காஸ்ட்லின்னு வந்து நான் இதே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும் அப்படின்னும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, எவ்வளோ பெரிய நண்டு தட்டுங்களா. நண்டை பிடிச்சி முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே பீச்சுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். பீச்சில் பாருங்கள், செம்ம அலப்பறை கொடுத்துருப்போம். நல்லா பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டு எண்டில் பார்த்தீங்கன்னா மீன் வாங்கி போகலான்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டு போயிருக்கோம். மீன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மார்க்கெட்டில் போயிருந்தோம் பாருங்கள். அது கொஞ்சம் நண்டு விழுந்தாப்பா. பரவாயில்லையா? வீடியோ கால் வராது. வீடியோ நான் பண்ணுறேன், நான் இந்த மூஞ்சி போய் வீடியோ பண்ணுறேன். நியாயமா நான் ஓட்டா எடுத்து கேடி இல்லாத மூஞ்சி போய் வீடியோ எடுக்கிறீங்க. வேணுமாண்ணா அவங்க எடுத்துக்கணும். மீன் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. யூடியூப்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா மீன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். இது வந்து நேராக வந்து கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க. காலையிலே இவங்களாம் வந்து வாங்கிடுவாங்க கூட கணக்கில். ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். நீங்கள் பக்கத்தில் இருந்ததுன்னா கடப்பகம் பார்த்துலன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் நேராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோலாம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சப்போர்ட்.